मध्यमा पेपर 1 पार्ट 3 देवनागरी लिपि का मानक रूप पार्ट 3 ல கிராமர் உடைய क्वेश्चन आंसर्स சும்மா பேசிக் क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. वर्ण किसे कहते हैं? वर्णना எழுத்து எதை சொல்கிறோம்? भाषा में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसके चिह्न को वर्ण कहते हैं. பாஷானா நம்ம பேசக்கூடிய பாஷையில் பிரயுக்த அதில் இருக்கக்கூடிய மூல துவனி, துவனினா சத்தம், நாம் எழுப்பக்கூடிய ஒலி, மூல துவனி ரூட் த சவுண்ட், ரூட் ஆஃப் த சவுண்ட் ஆர் வாய்ஸ். அத்வானா அல்லது, உஸ்கே சிஹன் அதனுடைய சிம்பிள்ஸ், கோ வர்ண கஹத்தே ஹை. நாம் ஒலி எழுப்புகிறோம், அந்த ஒலிக்கு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்துருக்குறாங்க, அதை தான் வர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எழுப்பக்கூடிய ஒலிக்கு ஒரு எழுத்து வடிவம் இருக்குது. சிஹன்னா சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸ் அந்த சிஹனை தான் வர்ணன்னு சொல்கிறோம். கத்தித் या लिखित भाषा का मूल आधार क्या है? கத்தித் या लिखित भाषा. கத்தித் அப்படின்னா செட் சொல்லப்பட்ட, லிக்கித்னா ரிட்டன் எழுதப்பட்ட. மூல ஆதாரம் என்ன? இந்த பாஷை அதாவது சொல்லப்பட்ட லாங்குவேஜ்க்கும் எழுதப்பட்ட ரிட்டன் லாங்குவேஜ்க்கும் மூல ஆதாரம் என்ன? கத்தித் या लिखित भाषा का मूल आधार ध्वनि है. ध्वनिना சத்தம், சவுண்ட், அதோடைய ஆதாரமே சவுண்டு தான். लिपि किसे कहते हैं? ध्वनियों को लिखने के लिए जिन चिह्नों का प्रयोग किया जाता है उसे लिपि कहते हैं. அந்த துவனி, அந்த சத்தத்தை எழுதுவதற்காக, அந்த உச்சரிப்பு ஒலி, அதை எழுதுவதற்கு ஒரு சிம்பிள்ஸ், ஜின் சிஹனோ, எந்த சிம்பிள்ஸை பிரயோகம் பண்ணினார்களோ, யூஸ் பண்ணாங்களோ அதை லிப்பின்னு சொல்கிறோம். वर्तमान में संविधान के द्वारा कितनी भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है? वर्तमान प्रेजेंट डेज़ில் संविधान के द्वारा கான்ஸ்டிடியூஷன் மூலமாக எத்தனை லாங்குவேஜஸ்க்கு ராஷ்ட்ரிய பாஷா, நேஷ்னல் லாங்குவேஜுங்கிற ஒரு தர்ஜான ஒரு மரியாதை, ஒரு அமைப்பு கிடைத்தது. वर्तमान प्रेजेंटिல் संविधान के द्वारा 22 भाषाओं को राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है. ராஷ்ட்ரிய பாஷா, தேசிய மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தி வர்ண மாலா மே கித்னே ஸ்வர और व्यंजन है? ஹிந்தி எழுத்துக்களில் எத்தனை ஸ்வரங்களும் வெஞ்சனும் இருக்கின்றன? 11 स्वर और 33 व्यंजन है. 11 स्वर और 33 व्यंजन. स्वरों का प्रयोग कैसे होता है? स्वरों का प्रयोग स्वतंत्र रूप से होता है. சுதந்திரமான வடிவத்தில் ஸ்வரங்கள் இருக்கும். व्यंजन किसे कहते हैं? स्वतंत्र रूपना புரியக்கூடிய வகையில் இருக்கும் அர்த்தம். स्वरों की सहायता से उच्चारित वर्णों को व्यंजन कहते हैं. ஸ்வரங்களின் உதவியால் உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்துக்களை व्यंजन சொல்றோம். संयुक्त व्यंजन किसे कहते हैं? उदाहरण दीजिए. दो व्यंजनों के मेल को, இரண்டு व्यंजन என்னன்னா கான்சோனன்ட்ஸ் சொல்லக்கூடிய, அது மெய் எழுத்துக்கள், தமிழில் மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இரண்டு மெய் எழுத்துக்களுடைய சேர்க்கை தான் சம்யுக்த வெஞ்சன்னு சொல்கிறோம். இப்போ இக்கு, இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இக்கு ப்ளஸ் அ க, இக்கு ப்ளஸ் ஷ க்ஷ, இக்கு ப்ளஸ் உ கு, இக்கு ப்ளஸ் க்ஷ ஷ க்ஷ, அதுதான் அவங்க உதாரணமாக கொடுத்துருக்காங்க. अनुस्वार किसे कहते हैं? स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं. ஸ்வரங்கிறது அ ஆ இ ஈ அந்த எழுத்துக்கள். வெஞ்சன்னா அந்த க க க க ச ச ஜ ஜ இதெல்லாம், இது ரெண்டும் சேர்ந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதி கொடுத்துருக்கேன். இதர் அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம்னா, ஈங்கிறது ஸ்வர, த அப்படிங்கிறது வெஞ்சன், த இயர், அது அனுஸ்வார். இந்த வார்த்தை அனுஸ்வார்னு சொல்லுவோம். இப்போ ஆம்ங்கிற வேர்டில் ஆங்கிற எழுத்து வந்து ஸ்வர, மாங்கிற எழுத்து வெஞ்சன், ரெண்டும் சேரும்போது அது அனுஸ்வார். विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण अदह, पुनः, प्रायः, क्रमशः போன்ற இந்த மாதிரி உச்சரிப்பு உடைய வார்த்தைகள் எல்லாம் விசர்கன்னு சொல்றோம்.
अनुनासिक चिह्न का उदाहरण दीजिए. अनुनासिक ना nasal sound, symbol of nasal sound. हाँ, हूँ, ஹே, மா, ஹூ. மேலே வந்து சந்திரபிந்துங்கிற ஒரு சிம்பிள்ஸ் எழுதணும். ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நாசல் சவுண்டு, மூக்கொலின்னு சொல்லக்கூடியது. இந்த சிம்பிள்ஸை தான் இங்கே உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. हल या हलंत चिह्न व्यंजन में कहाँ लगाया जाता है, उदाहरण दीजिए. हल या हलंत चिह्न व्यंजन के नीचे लगाया जाता है. ஜஹத் அந்த இத்துங்கிறது இந்த கீழே ஒரு சின்ன ஐஃபன், ஒரு சின்ன ஸ்லாஷ் மாதிரி போட்டு எழுதணும். அது மாதிரி வித்வான், சிஹன், ஆதி போன்ற எழுத்துக்கெல்லாம் இதனுடைய சில உதாரணங்கள். किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है, எந்த இடத்துல விசர்கு பயன்படாது. தத் பவ ததா தேசி சப்த, தேசினா நம்ம ஊரில் வேர்ட்ஸ், அதாவது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸோ மற்ற மொழி வார்த்தைகளோ பயன்படுத்தாமல் நம்ம ஊர் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த இதில் விசர்கு யூஸ் ஆகாது. ஹிந்தி அங்கோं का देवनागरी रूप लिखिए. இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஹிந்தியுடைய நியூமரல்ஸ். தேவநாகரி அங்கோं का अंतर्राष्ट्रीय रूप, நம்ம நேஷ்னல் உடைய லெட்டர்ஸில் இந்த மாதிரி நியூமரல்ஸில் எழுதுறது. हल या हलंत चिह्न व्यंजन में कहाँ लगाया जाता है, उदाहरण दीजिए. हल या हलंत चिह्न व्यंजन के नीचे लगाया जाता है. जहत இந்த இத் வித்வான் இத், சிஹன் ஹக் இஹ். இது தமிழில் வந்து புள்ளி வச்ச எழுத்துக்கள் எழுதுவோம். இந்த இடத்துல வந்து கீழே சின்னதாக ஒரு எழுத்து கீழே சின்னதாக ஒரு ஸ்லாஷ் மாதிரி போடணும். அதுதான் அதுக்கான சிஹன். சிஹன்னா சிம்பிள்ஸ். ஹல் யா ஹலந்துங்கிறதுக்கான சிம்பிள்ஸ் இதுதான். किन शब्दों में विसर्ग का प्रयोग नहीं होता है, तत् भव तथा देशी शब्दों में. தேசி சப்தம்னா நம்ம ஊர் மொழி, இப்போ சான்ஸ்கிரிட் மொழியோ மற்ற நாட்டு மொழிகளை கலந்து இதில் சில வார்த்தைகள் வரும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம மொழியில் விசர்கு வராது. ஹிந்தி அங்கோं का देवनागरी रूप लिखिए. ஹிந்தியில் இப்போ 1 2 3ங்கிறத ஹிந்தி எழுத்து வடிவத்தில் எழுதுறது தான் ஹிந்தி அங்கோं का देवनागरी रूप. देवनागरी अङ्कों का अंतर्राष्ट्रीय रूप, நம்ம ஊர் இப்போ இருக்கக்கூடியது நேஷ்னல் வடிவம். எப்படி நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம நாட்டில் எப்படி எழுதுகிறோம் 1 2 3ன்ற அந்த நியூமரல்ஸ் இதுபடி எழுதுறது தான் தேவநாகரி அங்கோங்கா அந்தராஷ்ட்ரிய ரூப் அப்படின்னா இந்த முறையில் எழுதணும். ஹிந்தி அங்கோங்கா தேவநாகரி ரூப். ஹிந்தி அங்கோன்னா இந்த எழுத்துக்கள் நம்பர்ஸ், இதை வந்து தேவநாகரி ரூப்பில் எப்படி எழுதணும்னா இந்த வடிவத்தில் எழுதணும்.